இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சென்னை வடபழனி இந்த மியூசிஷியன் யூனியன் இருக்கும். அதில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்துக்கான தேர்தல் நடந்தது. கடந்த 16/3/2024. இது 24க்கு 26 இந்த 2 ஆண்டுக்கான எலெக்ஷன் நடந்தது. நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பாக நடந்தது. மூத்த உறுப்பினர்லேருந்து இப்போ உள்ள உறுப்பினர்கள், உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் எல்லாரும் நல்ல ஒற்றுமையாக வாக்களித்தாங்க. இது எதுக்குனாக்கா இந்த சங்கத்தை மேலும் நல்லபடியாக வழி நடத்தணும். அது இல்லாமல் அசிஸ்டன்டேட்டர்ஸ்க்கெலாம் ஒரு சில நலத்திட்டங்கள் இதெல்லாம் செய்து தராங்க. ஏற்கனவே விக்ரமன் சார் இருந்திருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர்கே செல்லுமணி சார், அவரும் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ அந்த வாட்டி அவர் நிற்கிறாரு, நான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் இந்த முறை ஆர்வி உதயகுமார் சார், அப்புறம் பேரரசு சார், அதுக்கப்புறம் சரண், மீதி நிறைய பேர் இதில் இணைஞ்சி இந்த சங்கத்தை நல்ல வழி நடத்தணுன்ற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் போனேன், போய் ஓட்டு போட்டேன். உண்மையிலே பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் போகும் பொழுது அவர் நடிகர் தியாகராஜன் சார் வந்தார். ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர், நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நமது மூத்த இயக்குனர் திரு பாரதிராஜா ஐயா அவர்களும் வந்தாங்க. உண்மையிலே பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாரதிராஜா அவருக்கு உடம்பு முடியல, அதனால் அப்படி இருந்தும் அவர் நேரடியாக நானே ஓட்டு போடுவேன்ட்டு நேரில் ஓட்டு போட்டது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதில் குறிப்பாக புது வசந்தமானின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக நின்னாங்க. அவங்க எல்லோரும் வெற்றி பெற்றாங்க. அதில் கொஞ்சம் தனித்துவமாக இருந்து வெற்றி பெற்றதில் ஒரு மிகப்பெரிய பேர் மங்கை ஹரிராஜன் இருக்கார். அவர் தான் அந்த எல்லோ ஷர்ட், அவர் தான் இயக்குனர். அவர் நல்ல வெற்றி பெற்றிருக்காரு. மேலே அவரும் நிறையா அந்த உதவி இயக்குநர்களுக்காக நிறைய சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிராமம்னா என்ன, கிராமத்து வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண் வாசனை அப்படிங்கிற ஒரு விஷயங்களையே கொண்டு வந்தது ஐயா பாரதிராஜா ஐயா மட்டும்தான். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவருக்கு அடுத்தது நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் இதை கொண்டு வரதுக்கான, சினிமா உலகத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமானது. இந்த இதுலேயே அவர் ஓட்டு போட்டு, நேரடியாக ஓட்டு போட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு கூட இருந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு கிளம்புனார். மேலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பாரதிராஜா ஐயா இருந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு உதவி இயக்குனராக இருந்தவங்க பாக்யராஜ் சார், அவருக்கு உதவியாக இருந்தவர் பார்த்திபன், அவருக்கு உதவியாக இருந்தார். பல பேர் எல்லாமே நிறைய இந்த கிளை மாதிரி இவர்கிட்ட அடுத்தடுத்துன்னு ஏகப்பட்ட இயக்குனர்கள் வந்தாங்க. இன்றைக்கி பாண்டியராஜன் சார், அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் பெரிய ஒரு ஜாம்பவனில் தான் இருந்தாங்க இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்த இயக்குனர்கள். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அவங்கவுங்க தனித்தனி முறையில் எல்லாமே இந்த படிச்சுட்டு வர்றது அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அவங்க சைலெல்லாம் அப்போல்லாம் குரு சிஷியங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பக்திமயமான ஒரு வேலைப்பாடெலாம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. இன்னும் சில இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்க. உதவி இயக்குனர்கள் எந்த அளவுக்கு நல்லபடியாக வச்சுக்கணும், அவங்க அடுத்தது அவங்களும் படம் பண்ணி நம்மளை போல் அவங்களும் ஒரு பெரிய இயக்குனராக வரணுன்ற நிறைய இயக்குனர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐயாவை பார்த்தது. எங்களுக்கு அருகில் இருக்கிறது எழில் அவர்கள் இருக்காங்க, இயக்குனர் எழில் உதயகுமார் ஐயா. ரொம்ப சந்தோஷம் இந்த தருணம். நடிகரும் இயக்குனருமான தியாகராஜன் சார் அவங்க தான் வந்தாங்க. அவங்க மகன் தெரியும், பிரசாந்த், ஒரு பெரிய ஹீரோ. தேவயானி ராஜகுமார் அவர்கள் வரவேற்பு தராங்க. அவர் ஒரு இயக்குனர் ராஜகுமாரன். இவெல்லாம் எல்லாம் பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஒரு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவரெல்லாம் பாருங்கள், தியாகராஜன் சாரெல்லாம் மலையூர் மாமாட்டியாரெல்லாம் சாதாரண படங்களா, அவ்வளோ பெரிய படங்கள் இப்போயும் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். மிகப்பெரிய படங்கள் எல்லாம் நடித்து இயக்கியும் பெரிய இயக்குனராகவும் இருந்திருக்கிறாரு. உண்மையிலே அவரும் நேரில்
எல்லாரையும் பார்த்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லி ஓட்டு போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு அருகில் இருக்கிறது ஏ வெங்கடேஷ் இயக்குனர். கிளாரா அவங்க இயக்குனர் இதில் இருக்காங்க. அவர் சரண். எழில், சண்முக சுந்தரம் சார், அப்புறம் ஆர்கே செல்லுமணி சாரும் வந்திருந்தாங்க. அவரும் உடனே புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. பேரரசு சார், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இருந்துட்டு எல்லாம் புகைப்படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போட்டுட்டு கிளம்புனாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த காணொலியை பாருங்க. நன்றி, வணக்கம். ஹரி பயாஸ்கோப் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேமரா இருக்காங்கண்ணா.